எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர், மூத்த பத்திரிகையாளர், இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கவிதா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க தான் இந்த டீமில் என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம். அப்புறம் வந்து முதல்ல தயாரிப்பாளரை வந்து நம்ம இங்கே வரவேற்கிறோம் தமிழ் சினிமாவுக்கு சார். இது மாதிரி நிறையா படம் பண்ணுங்க சார். நாகேஷ் சார், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு மாதிரி பல மடங்கு இந்த படத்துலேயே சம்பாதிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அது நான் வந்து அது பெருசாக எதிர்பார்த்துட்டும் இருக்கேன். இந்த படம் அதை செய்யணும்னு நம்புகிறேன். முரளி சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. இந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு இனிமேல் தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசணும். ஸோ ஒரு சவால் இருக்குது இந்த படத்தில். அது வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே கேட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து ரொம்ப அது பெரிய அளவில் அதை அச்சீவ் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கதை தெரிஞ்ச கதையில் வந்து அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் சவால். அதை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருக்குது. நான் கேட்டுட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அதை வந்து படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். இந்த படத்துக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய காசிமா அவர்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மொத்த டீமுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு நல்ல படத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். கண்டிப்பாக அடுத்தடுத்த மேடைகள் இந்த படத்துக்காக இருக்குது. இந்த கேரம் குயின் இந்த டீம்லேருந்து சில பேரை நாங்கள் வந்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் அவங்கள வரவேற்று மல்கிறோம். தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிற ராதியா பூமேஷ் கவுடா அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் டாக். ನಮಸ್ಕಾರ, ಅನೈವರಕ್ಕೂ ವರಕಂ. I'm Radhya Bhumesh Gowda. So actually the Carom Queen is extremely close to my heart, and it's a precious and important journey for me. And Kazima, she's an heart of our film, and of course I would say that she has an inspiring energy which I deeply admire, and her powerful strength towards the game, her love, her dedication is superb. I can't specify it in words. And also I would like to thank my producer Nagesh sir, and our director Murli sir, to giving me this wonderful opportunity, and for believing me. And I would like to thank our media press, because without your presence we can't achieve anything, and your presence plays a very vital role in our journey of the Carom Queen. And my only focus and hope from the audience is I want you guys to see her real story. I want you guys to feel every emotion which is carried through the Carom Queen. And I make sure I'll learn Tamil in next press. So yeah, thank you. Nandri. தேங்க்யூ ராதியா. அடுத்ததாக நாம் பேச ஆனந்த கண்ணீர். வாழ்க்கையின் வறுமை எல்லாம் துடைத்து பேரன்பின் பெரும் குடையாக வறுமை கொடுத்த நம்பிக்கை இலைகள் பெரும் வெற்றிகளை தினம் தினம் ரசித்து வரும், உலகம் புகழ ஒவ்வொரு நாடும் கொண்டாடும் வெற்றிகளை குவித்து வரும் காஷ்மீரா. உண்மையாக சொல்லணும்னா த கேரம் ஒரிஜினல் குயின் இவங்க தான். காஷ்மீரா, ப்ளீஸ் கம். மேம், என் பேர் காசிமா, காஷ்மீராவில். தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல். இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோடய லைஃப்பில். ஏன்னா ஒரு ஓரமாக இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு மகளாக இருந்தேன், இன்றைக்கி ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இன்றைக்கி ஒரு ஃபிலிம்லேயே வந்து என்னை வந்து என்னோடய கேரக்டர் வந்து குயின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆளாக மதித்து என்னையும் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக மதித்து இந்த ஃபிலிம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து சாரெல்லாம் பார்ப்பேன் என்னன்ட்டு தெரியாது, டிவியில் பார்த்து தான் சாரெல்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னுடைய ரியல் அப்பாவாக வந்து நடிக்கிறாரு. ஸோ அவருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணுன்ட்டு நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு ஊருக்கு போகும்போது எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்ட்டு இந்த ஸ்டோரியிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இது வந்து இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு நான் நம்புகிறேன். நான் இதுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். கண்டிப்பாக வாங்குவோம். ஆல் தி பெஸ்ட் ஆல் டீம். தேங்க்யூ காசிமா. அடுத்ததாக அப்துல்லா, உங்கள் பிரதர் 2 வார்த்தை பேசினா நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றோம். வாங்க, வந்து பேசுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இங்கேருந்து இங்கே வரலாமே. வாங்க வாங்க வாங்க.
ஏன்னா அடுத்து நிறைய பிளேயர்ஸ் அவங்க உருவாக்குறாங்க. ஸோ நீங்கள் 2 வார்த்தை பேசினா நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் காலை வணக்கம். ஃபஸ்ட்டு டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மூவி வந்து எடுக்கணுன்ட்டு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கார். அதனால் இந்த படம் வந்து அச்சீவ் ஆகும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு ஃபிலிம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ணும். ஆல் தி பெஸ்ட் டீம். ஆக்சுவலாக ஒரிஜினல் கேரக்டர் நானே பண்ணுறேன், பிரதர் கேரக்டர். தேங்க்யூ ஸோ மச். கன்னடா கற்றுக்குறோம், நீங்கள் தமிழ் பேச கற்றுக்கணும் சார். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எப்போதுமே ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சின்ன படமாக இருந்ததும் நிறைய இடங்களில் இவங்கள பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஒரு ஸ்குவாஷ் பிளேயராக இருந்தாலும் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த விழாவுக்கு குறிப்பாக தி கேரம் குயின் அவங்களுக்கு வாழ்த்த வந்ததுக்கு அவங்கள ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப பெருமையோடு அவங்க அழைக்கிறோம். கோமல் சர்மா அவர்களே. எல்லாருக்குமே காலை வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா கேரம் குவீன்னா என்ன? குவீன் வந்து ஒரு பட்டமோ இல்லை ஒரு சிம்மாசனமோ ஒரு ட்ரோன் வந்து கிடையாது. நம்ம மக்களோட ஆதரவும் நம்ம மக்களோட லவ் தான் ஒரு குவீனை வந்து உருவாக்க முடியுது. அண்ட் குவீன் வந்து அவங்களுக்கு மட்டும் அவங்க யோசிக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து அவங்க எப்படி அவங்கள வந்து மேலே லைஃப்பில் கொண்டு போகணும் யோசிக்கிறவங்க தான் ஆக்சுவலி உண்மையான குவீன் இருக்க முடியும். குவீன் வந்து அந்த பொசிஷனை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை, நாம் பெற்ற இன்பம் அந்த விஷயந்தான் வந்து அந்த குவீன் வந்து பண்ணுவாங்க. ஆசிமா அண்ட் என்னோட ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னா, இந்த படத்தோட ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியும் ரியல் லைஃப்லேயும். ஸ்குவாஷ் பிளேயராக இருந்துட்டு ஐ நோ த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஒரு 11 இயர் 10 இயர் ஒரு குழந்தை வந்து செகண்ட் ஹேண்ட் ராக்கெட் எடுத்துகிட்டு ஸ்குவாஷ் கோர்ட்டில் போயிட்டு when you become a champion. ஸோ இந்த படத்தோட ஒரு ஃப்ரேமும் வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் ஆசிமாவுக்கு. அவங்க யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் வந்து ஆயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம தமிழ் பொண்ணு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆசிமா, நீங்கள் ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலி வந்து நீங்கள் மட்டும் வேர்ல்ட் சாம்பியன் ஆகாமல் இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த வழிகாட்டியாக இருந்துகிட்டு இருக்கீங்க. யூ ஆர் பிகமிங் அ டார்ச் பேரர் ஃபார் த சொசைட்டி. 55 பிளேயர்ஸ் அவங்களோட அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ட்ரெயின் ஆகிட்டுருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம். அவங்க பிரதர் அப்துல்லா தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்க ஆசிமாவோட ஃபாதர் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கடவுளே நினச்சா அந்த குழந்தையோட ப்ரோக்ரெஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அது நானும் பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய அம்மா அப்பாவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் நாகேஷ் பாட்டில் சார், அவங்க கன்னடாலேருந்து வந்திருக்காங்க. சார், எங்கள் தமிழ் மண் யார் வந்தாலும் வாழ வைப்போம். ஸோ வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் டைரக்டர் சார், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கன்னடாலேருந்து வந்துட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக 2 மூவிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியாக நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கு ரொம்ப கம்பேஷனேட்டாக இருக்காங்க. அண்ட் இது ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்டாக வந்து எடுத்துகிட்ருக்கீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் நாங்கள் எங்கள் தமிழ் பொண்ணை போயிட்டு இந்த படம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ப்ளஸ் நம்ம எய்ம் டீமுக்கு தேங்க்யூ டு சதீஷ் சார் அண்ட் தேங்க்யூ டு ராம்ஜெயம் சார் ஃபார் என்னை வந்து ஒரு ஸ்குவாஷ் பிளேயராக இல்லாமல் அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பரை வைத்துக்கிட்டு இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கவிதா சிஸ்டர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். அவங்க அவ்வளோ என்தூசியஸ்டிக்காக இந்த ஈவெண்ட்டை நடத்தி போயிட்டுருக்காங்க. ஸோ சார், இந்த மாதிரி ஒரு டீம் இருந்ததுன்னா இந்த படம் வந்து 100% பெரிய பெரிய வெற்றி வரும். அண்ட் வெற்றி விழாவுக்கு சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் வந்ததுக்கு வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எப்போது ವಣಕಂ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ತೆ. ನಾಗೇಶ್ ಪಾಟೀಲ್ ನನ್ನ ಹೆಸರು. ಮೂಲತಃ ಬಳ್ಳಾರಿ ಜಿಲ್ಲಾ ಸಂಡೂರು ತಾಲೂಕು. ಕನ್ನಡ ನಡೆಯುತ್ತಲ್ಲ, ತೆಲುಗು ತಮಿಳು ಒಂಚೂರು ಬರಲ್ಲ, ಬಟ್ ಗುಡ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದ್ದಾರೆ ನನಗೆ ಇಲ್ಲೆಲ್ಲ. ಮುರಳಿ ಅಣ್ಣ ಮತ್ತು ನಮ್ಮ ಮನು ಯಾವುದೋ ಒಂದು ಬೇರೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಪರಿಚಯ ಆಗಿರೋ ಒಂದು ಹುಡುಗ, ಅವ್ನು ಬಂದು ಒಂದು ಸ್ಟೋರಿ ಹೇಳ್ತಾನೆ. ಎಸ್ಪೆಷಲಿ ಆ ಸ್ಟೋರಿ ನನಗೆ ತುಂಬ ಅಂದರೆ ಹಾರ್ಟಿ ಟಚ್ ಆಗುತ್ತೆ. ಮೂಲತಃ ತುಂಬ ಬಡವ್ರ ಕುಟುಂಬದವರು, ಕಾಜಿಮಾ ಅವರಾಗಿರ್ಬೋದು, ಅವರೆಲ್ಲರೂ ಬಂದು ಒಂದು ಕತೆ ಹೇಳ್ತಾರೆ. ಕತೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನಾನು ಯಾವುದೂ ಯೋಚನೆ ಮಾಡಲ್ಲ, ಬನ್ನಿ ಮಠಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ನಾನು ರಾಯರ ಭಕ್ತ, ಮಠಕ್ಕೆ ಬಂದ ಕೂಡಲೇ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ಬಿಡಿ, ಏನು ತೊಂದರೆ ಮಾಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಸೊ ಒಂಚೂರು ನಂದೇ ಅದು ಇದು ಬೇರೆ ಕೆಲಸದಿಂದ ಡಿಲೇ ಆಯಿತು. ಬಟ್ ಇವತ್ತು ರಾಯರು ಗುರುವಾರದಿಂದನೇ ಇವತ್ತು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ವಿ. ಎಲ್ಲ ಟೀಮ್ಗೂ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ. ಎಸ್ಪೆಷಲಿ ಮೀಡಿಯಾ ಟೀಮ್ಗೆ ನನಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ತುಂಬ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮುಂದೆ ಈ ಟೀಮ್ಗೂ ತುಂಬ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ, ನಿಮ್ಮದು ಆಶೀರ್ವಾದ, ಆರೈಕೆ ತುಂಬ 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 ಅವಶ್ಯಕತೆ ಈ ಟೀಮ್ಗೆ. ದಯಮಾಡಿ ಎಲ್ಲರೂ ಬೆಳೆಸಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ஸோ மச். செஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் அவங்க தயாரிப்பில் வரப்போகுது. எஸ்கே பிக்சர்ஸ் சம்பத்குமார் சார் அவர்களை ரொம்ப மகிழ்ச்சியோடு பேச அழைக்கிறோம். இப்போது 2 பேரை மேடை கழிக்கிறோம். அப்துல்லா காஷிமாவோட பிரதர் அவர்களை மேடை கழிக்கிறோம். இவங்க தான் இப்போ வந்து அடுத்த தலைமுறையினருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஏரியாவோட கெத்து அவங்க தான். வாங்க சார். பாராவல்லி ப்ரொடியூசரோட பிரதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நம்ம பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கிரிக்கெட்டை அதிகமாக நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். இப்போ சமீபத்தில் தான் கபடி பார்த்துருக்கோம். இந்த கேரம்ன்ற ஒரு விளையாட்டை இப்போ சமீப காலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பரில், டிவியில் அப்படி இப்படி பார்த்து தெரிஞ்சிருக்கோம். இந்த கேரமில் ஒரு குயினாக வந்திருக்க ஆசிமா அவர்களுக்கு என்னுடைய நன்றி, அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கின்ற ப்ரொடியூசர் அவர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல. இப்படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவருக்கு வாழ்த்துறை வழங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங்கு போயிட்டதால அவங்களோட மனைவி அனுப்பி வச்சுருக்காங்க. தேங்க்யூமா. ஷீலா இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, நம்ம வீட்டு மக மாதிரி அவள் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, இன்டர்நேஷ்னல் லெவலில் வின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் வேலை பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருக்கும் அது நம்ம மகமாக நினச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த படம் இந்த கேரம் கியூன் இந்த படம் அவள் எப்படி வின் பண்ண மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வின் பண்ணோம். எல்லா இதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம வின் பண்ணியே ஆகிறோம். சரியா? என்னுடைய வாழ்த்துக்கள். மகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இருந்திருக்கு. அடுத்ததாக இந்த படத்திற்கு வாழ்த்த ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு வந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் ரைட்டர் சௌரப் எம் பாண்டே அவர்களை அழைக்கிறோம். ப்ளீஸ் கமெண்ட் சார். हेलो, नमस्ते. मेरा हिंदी या इंग्लिश यही मेरा लैंग्वेज है. आई एम सॉरी, नेक्स्ट टाइम शायद सीख के आऊँगा सर, आपसे सीख लूँगा मैं थोड़ा सा. तो जब मैंने पहली बार मुझे आइडिया बताया सर ने कि जो आपने अचीव किया मैम, बहुत आई थिंक कुछ 100 लोग होते हैं पूरे कंट्री में जिसके पास ऐसी अचीवमेंट होती है, तो उसके लिए आपको सल्यूट है. तो आप 100 लोगों में आ गए और आप आई होप आप पिक्चर ऐसी बनाओगे जो टॉप 1 में टॉप 10 में आ जाओगे पूरी कंट्री में. आई होप पूरी दुनिया में. तो विश यू वेरी वेरी ऑल द बेस्ट. और आप अच्छी पिक्चर बनाइए सर. आई एम वेरी हैप्पी टू बी पार्ट ऑफ इट एंड विश यू ऑल द बेस्ट. थैंक यू सो मच. दैट्स इट. எப்போதுமே பெண் குழந்தைகள் பிறந்து வெற்றி பெற்ற பிறகு அவங்களுடைய பெற்றோருக்கு ஒரு பொன் குழந்தைங்களா தெரியுறாங்க. அந்த மாதிரி உலகம் முழுக்க ஒரு கேரம் போர்டு எடுத்துகிட்டு போய் அவங்க இருந்த ஏரியாவையும் நம்மளோட நாட்டையும் ரொம்ப பெருமைப்படுத்தின ஒரு மகளாக நம்ம பார்க்குறோம். இவ்வளோ நாளாக அந்த ஏரியாவுக்கு மகளாக இருந்தவங்க இன்றைக்கி உலகம் முழுக்க இந்தியாவோட மகளாக தெரியுறாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த அவங்களுடைய தந்தை பாஷா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மேடை ஏறி பேசினதில்லை, ஃபஸ்ட் டைமாக பேச வாய்ப்பு கொடுத்துருங்க. டீமுக்கு நன்றி. இது வந்து
சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம். சாரி, பேச முடியல. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம். அதை வந்து காஜிமா வந்து எங்களை இந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பேரண்ட்டும் ஆசைப்படுற விஷயம், பசங்க நல்லா இருக்கணுன்ட்டு பேரண்ட் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நான் வந்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பிள்ளைங்க என்ன நல்லா வச்சுருக்காங்க இப்போ. ஏன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரணமான ஒரு ஆட்டோ டிரைவர் தான். எனக்கு இந்த கேரமில் ரொம்ப லவ் இருந்தது. அதை பசங்க மேலே சொன்னேன். நான் இது மாதிரி விளாட்ணும் நினச்சேன், என்னால் முடியல, படிப்பும் இல்லை. அதுக்கப்புறமா என் பையனை கொண்டு வந்தேன். என் பையன் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன் வின் பண்ணான். அதை பார்த்துட்டு காஜிமா வந்து நானும் விளையாடணும்பா அப்படி வந்தாங்க. குடும்ப கஷ்டத்தினால என் பையனுடைய அந்த முயற்சி வந்து கொஞ்சம் தடங்கல் பட்டுது இந்த கொரோனா லாக்டவுனில். அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தான். நானும் ஆட்டோ ஓட்டின்னு ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி ஹாஜிமாவை வளர்ச்சோம். இன்றைக்கி ஹாஜிமா வேர்ல்டு சாம்பியன் 3 கோல்டு எடுத்து நம்ம தேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்த்தாங்க, நம்ம பகுதிக்கும் பெருமை சேர்த்தாங்க. இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடிலாம் நிற்கிறோன்னா அந்த காஜிமாவுடைய உழைப்பு தான். இது இப்படியே ஸ்டாப் ஆகாமல் நிறைய நாங்கள் வந்து கேரம் கோச்சிங் வந்து கொடுத்துன்னு இருக்கோம். சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த மாலத்தீவில் 3 கோல்டு எடுத்து நான் ட்ரெயின் பண்ண ஒரு பொண்ணு மறுபடியும் 3 கோல்டு எடுத்திருக்காங்க. காஜிமா இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் லேட்டஸ்ட்டாக. ஏன்னா எங்களுடைய ஆசையை பசங்க நிறைவேற்றுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களாம் இதுக்கு வந்து இந்த உலகத்துக்கு காட்டணுன்ட்டு ஆசைப்பட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நான் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து நாங்கள் எங்கேயோ ஒரு தெரு முனையில் இருந்தோம், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா மீடியா, மக்கள் தான். பசங்க இல்லாமல், அதாவது பசங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், பசங்களும் அதே மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றுறாங்க. எல்லா பேரண்ட்டும் பசங்க மேலே நம்பிக்கை வைங்க. சில தப்பு பண்ணுவாங்க, அதை வந்து அதே சொல்லி காட்டாமல் பசங்களை நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணுன்ட்டு நீங்கள் சொல்லினே இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டேஜ் உங்கள் பசங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லினேன். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நீங்கள் அவ்வளோ சாதாரணமான ஒரு வெற்றியை கொடுக்கல. இவங்களோட கதையை வந்து டைரக்டர் என்கிட்ட சொல்லும்போது நான் கேட்ட எனக்கே நிறைய இடங்களில் கண்ணீர் வந்துச்சு. அவ்வளோ ஒரு உழைப்பையும் இந்த குடும்பத்துக்காக அவ்வளோ ஒரு இன்புட் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக காஷிமா மாதிரி நிறைய பேரை அந்த ஜென்ரேஷனில் உருவாக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படமும் வந்து ஒரு ஜிமிக்ஸ்லாம் பண்ணவே இல்லை. அவங்க ரியல் லைஃப்பில் நடந்த கதையை அப்படியே படமாக எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல இந்த டீம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு உண்மையின் பதிவாக இருக்கும். இந்த கேரம் குயின் வந்து உலகம் முழுக்க கொண்டாடப்படும் அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஸ்கிரிப்டே அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. அவங்களுடைய இன்புட்டை வச்சு அவங்க கொடுக்குற செய்திகள் ஒன்றும் நம்ம ஒரு சீனாக கேட்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த ஆட்டோவில் போனப்போ அந்த ஒரு பேசஞ்சர் வந்தப்போ என்ன நடந்துச்சு, அந்த ட்ரெயினில் போகிறப்ப என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விடுவோம் கண்டிப்பாக. அப்படி ஒரு பெயினான ஒரு கதை அந்த பொண்ணோடது. இங்கே நம்மளை இவ்வளோ சாதாரணமாக நம்ம உள்ளூரில் எப்போவுமே நம்மளுடைய பொருள் விலை போகாது சொல்லுவாங்க. வெளிநாடுகளில் காஷிமாவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. காஷிமா இன்னும் நிறைய மேடைகளும் இன்னும் நிறைய கிரவுண்டும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக இந்தியாவோட பெருமைமிகு மகளாக நீங்கள் அடையாளப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறோம். இதெல்லாம் எழுதியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கணும் அப்படின்னு டே அண்ட் நைட்டாக இந்த டைரக்டர் தூங்குறதே கிடையாது. இப்போ நான் ஒரு சமீப காலமாக ஒரு 2 மந்த்ஸாக பண்ணிக்கிறேன். நண்பனுக்கு நண்பன் சசிகுமார் சொல்கிற மாதிரி அவங்க படத்தில் வர டைலாக் மாதிரி என் நண்பனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த டீமு. ஸோ நான் அந்த 2 மந்த்ஸாக அவங்க கூட பழகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். ஒரு விஷயமும் இந்த கதையை பற்றி மட்டும்தான் இருந்திருக்கு அவங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே. ஸோ எந்த டயலாக் எழுதலாம், எப்படி இந்த படத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது மொழி தெரியலனா கூட அவங்க பேசுகிற எஃபோர்ட்டும் அவங்க போடுற விஷயங்களும் அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பை கொடுக்க போகிறாங்கங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் இவங்க கூட அசிஸ்டன்ட்ஸ் ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 பேரில் 4 பேர் டைரக்டர் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க படத்துக்கு போய் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. இவங்க இயக்க போகிற படத்தில்
அந்த 4 டைரக்டரும் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. இந்த விஷயமே ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ இது நான் ரொம்ப அட்மையர் பண்ண விஷயமா இருந்துச்சு சார். இது நிறைய அடுத்தடுத்து வரவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு அழகான படைப்பை கொடுத்து தமிழ் சினிமாலையும் ஒரு நல்ல இயக்குனராக வெளிவரக்கூடிய முரளி இயக்குனர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக்காக இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. இது கேரம் கிங். என் பேர் முரளி எஸ்வாயின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி தமிழில் 2-3 படம்ல டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு தமிழில் படம் பண்ண பிளான் பண்ணும்போது நான் ரொம்ப கதையாக ட்ரூ ஈவெண்ட்டாக நான் டைரக்ட் பண்ண தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் மீட் பண்ணி என் நண்பா ரிஷி இருந்து மனு அப்படியே இந்த படம் எந்த கதை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு வந்து எனக்கு காஜிமான்னு ஒரு கேரம் குயின் தான் அப்போ தான் மெயினில் வந்துச்சு. ரிஷி சொன்னார். அவங்கள போய் அங்கே மீட் பண்ணும்போது ரொம்ப எமோஷனாக, இப்போ மேடலை அவங்க அப்பா காஷிமா அப்பா எவ்வளோ இப்போ அழுந்தாரோ இந்த படத்தில் நீங்கள் எல்லாருமே அழுப்பீங்க ஓவரால் சினிமாவில். அப்படி தான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கதையில் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் இன்புட் கொடுத்துட்டோம். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ தான் ப்ரொடியூசர் எப்படி மீட் பண்ணுறது, எப்படி கன்வின்ஸ் பயோபிக் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் யாரும் முன்னாடி வருவாரா. நான் படிக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் நான் ப்ரொடியூசர் கிட்டே போயிட்டு நாகேஷ் சார் கிட்டே போயிட்டு சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி கதை இருக்குது, எப்படி சார் பண்ணிடலண்ணா. ஃபஸ்ட்டு மூமெண்ட்டில் எனக்கு ஃபஸ்ட்டாக அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணினேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ மோட்டிவேஷன் தான் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு ஓவராலாக எல்லாமே அவங்க காவிமா ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும். அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ எஃபர்ட் ஆன் ஸ்க்ரீனில் வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்காக இப்போ எதுவும் சொல்ல விரும்பலை. படம் வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய பேசுவேன். ஸோ அதுக்காக இங்கே வந்திருந்த எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பேச அழைக்கிறோம். சின்ன திரையிலையும் சரி, பெரிய திரையிலையும் சரி, நிறைய இடங்களில் நிறைய சீரியலில் இவரை பார்த்துருப்போம். தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம், கன்னடம், தெலுங்கு படங்கள்லையும் நடிச்சிட்ருக்காங்க. தமிழில் இந்த படத்தில் இந்த கேரம் குயினில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. என்னுடைய நண்பன் ரிஷி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி முரளி சார் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் முரளி சார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் ஒரு நாள் ஈவினிங் தான் பாபாஷா சார் பார்க்க போகிறோம், நானும் முரளி சார். அப்போது அவரோட ஒரு நண்பன் இருக்காங்க, சிவா தான் சொன்னாங்க என்கிட்ட, ரிஷி நம்ம இப்படி ஒரு ஆள் இருக்காம போய் மீட் பண்ணலான்னு. அப்படி போய் மீட் பண்ணும்போது நம்ம காசிமா பற்றி தான் எல்லாம் கேட்டோம். ஆனால் அங்கே போய் கதையை சொல்ல ஆரம்பித்த அப்புறம் தான் தெரியுது ஒரு ரியல் ஹீரோ ஒரு அப்பா தான் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு சினிமாக்காரன் போய் பார்க்கும்போது அவருக்கு தெரியும் யார் ரியல் ஹீரோன்னு. அது மட்டும் இல்லை, ரியல் ஹீரோவுக்கு எல்லா படத்திலும் நம்ம பார்க்குற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு தான் சிவா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம லாரன்ஸ் சாரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும், மீடியாவில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் படம் பார்க்குறவருக்கு எல்லாருக்கும் தன்னம்பிக்கை உருவாக்குற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்கும் இது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்ட உடனே ஓகே சொன்னால் நம்ம ப்ரொடியூசர் பாட்டீல் சார் ரொம்ப நன்றி சார். ஸோ அதுக்கப்புறம் இது வாழ்த்துறதுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க, ஊடக நண்பர்களே எல்லாருக்கும் தேங்க்யூ. ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஜஸ்ட் ஒரு படம் மட்டும் இல்லை, இது ஒரு ட்ரிபியூட் டு அவர் காசிமா. அதே மாதிரி ஊடக நண்பர்கிட்ட நான் சொல்கிறேன், இது நீங்கள் பண்ணுற ஒரு ட்ரிபியூட்டு தான். ஸோ பெரிய சக்ஸஸ் அடைய வேண்டிய எல்லா சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. தலைவர் நான், செயலாளர் அவர். ஸோ செயலாளர் வந்து எல்லாருக்கும் சால்வை அனுபவிச்சா நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றோம். இப்போ இங்கே யாராவது நம்ம மெம்பர்ஸ் இருக்கீங்களா? ஹரி, மீனாட்சி, இது வந்து
நீங்கள் யாராச்சும் இந்த டீம் கிட்ட கொஷின் கேட்கணுன்னா 2 கொஷின் கேட்டுட்டோம்னா இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். யாராவது கேட்கணும்னு விரும்புகிறீங்களா? காசிமா கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா? யார் காசிமா இங்கே வாங்க. அவங்க ஏதோ மைக் இருக்கா? மைக் இருக்கா? ரெண்டு இருக்கா? இல்லை அவர் மேடம், நீங்கள் இப்போ வட சென்னையிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஜெயிச்சு இது பண்ணீங்க. பெரிய உழைப்பு. அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவர் ஆட்டோ டிரைவராக இருந்து இவ்வளவு தூரம் செல்லமாக வளர்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அப்பாவோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தது? எப்படிலாம் வந்து அவர் வந்து ஸ்ட்ரகிள் இது பண்ணார்? எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்லுங்களேன். அவர் நிறைய சப்போர்ட் பண்ணார். ஏன்னா வந்து ஒரு ஒரு மேட்ச்சுக்கும் வந்து சில பேர் அப்பா வந்து அவங்கள தனியாக தான் அனுப்புவாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போயிட்டு மேட்ச்சை வின் பண்ண வச்சார். ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் தான் பண்ணி தான் இன்றைக்கி நான் ஒரு வேர்ல்ட் கப் வின்னராக வந்திருக்கேன். ஸோ ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்ககிட்ட கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டும் பகலும். அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போவார். அந்த கடனை அடைக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் பண்ணாதான் இந்த கடனை அடைக்க முடியும். நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவோட கடத்தை அடித்து இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது ஹாப்பியாக இருக்குது. அது மாதிரி அண்ணனை பற்றி சொல்லுங்கள். அண்ணனும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? அவர் எந்த அளவுக்கு இருந்தார்? அண்ணன் தங்க அக்காலாம் ஒரே சண்டையாக தான் இருக்கும் வீட்டில். நீங்கள் எப்படி இருப்பீங்க? எங்களுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதால தான் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ணன் என்னோட இன்ஸ்பயர். அண்ணனை பார்த்து தான் இன்றைக்கி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கேரம் விளையாடினால தான் நான் நானும் விளையாடணும். அண்ணன் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அண்ணனுக்கு பாராட்டுக்கள்லாம் பார்க்கும்போது ஓரமாக நிற்கும் போது நான் சும்மா கைதான் தட்டிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் அப்பா கிட்ட நான் விளையாடணும்னு சொல்லி கேரம்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு வேர்ல்ட் கப் வின்னராக வந்திருக்கேன். இந்த மாதிரி பெண்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ உங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது. பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வீடுகளில் வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாகவே இருக்குது. வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்காங்கன்னு. அவங்களுக்கு உங்களுடைய விஷயம் என்ன சொல்ல போகிறீங்க? ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் வெளியே வர முடியாது. ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். இப்போது பசங்க எங்கள் வீட்டில் எப்படின்னா பையனும் பொண்ணும் ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு நம்பி தான் வந்து தைரியமாக எல்லா இடத்துக்கும் அனுப்புனாங்க. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் சாதனையாளர்களாக இருப்பாங்க. மேடம், இப்போ நீங்கள் கேரம் பிளேயர். ஆக்சுவலாக நானும் கேரம் பிளேயர். ஊருக்குள்ளே மட்டும் தான் விளையாடுவேன். என்னென்னா இப்போ வந்து கேரமில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நம்மளுக்கு கோவம் வரும். அது ஒரு அதிகமாக கோவம் வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா கேரமே தப்பாக இருக்குது. நீங்கள் திரும்பி பாருங்களேன். கரெக்டா? அது நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா? இது புரியல. நீங்கள் கேரம் போர்டே வந்து தப்பாக இருக்குது பாருங்கள். ஆமாம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா அது? ஏன்னா நம்ம வந்து ஒரு கேரம் பிளேயர்னா நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டும் பார்ப்போம். எந்த கேம், எந்த ஸ்டார்ப்பு, எந்த ஸ்ட்ரோக்குன்ட்டு. ஸோ அது பார்க்கும்போதே நம்மளுக்கு என்னடா இவ்வளோ பெரிய குயின், கேமரா குயின், இது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கோட்டை விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு? எங்களுக்கு தோணுது. இல்லை, அது வந்து ஸ்க்ரீன் பேனர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கேரம் விளையாடும்போது படத்தில் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை, படத்தில் கரெக்டாக இருக்கும். நம்ம பார்க்கணும்ல. நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. ஒரு வேளை உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களா இதுமாதிரி பேனர் இருக்குன்ட்டு? இல்லை, எனக்கு இருக்குது. அது வந்து ஒரு போஸ்டர் தான். கேரம் நீங்கள் ரியலாக பாருங்கள். அதில் கேரம் போர்டு பிளேயர் நீங்கள் தான் கேரம் போர்டு பிளேயர். சரி, நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாமே தான் கேட்குறேன், வேறு எதுவும் கேட்கல. காலையில் கிட்டே ஒரு நிமிஷம் உங்களுக்காகண்ணே ஒன்று. இல்லை, தவறு இருந்தால் கேட்கலாம்ல, தப்பு கிடையாதுல்ல. காலையில் கிட்டே நான் வாங்கினேன். கேரம் போர்டு கீழே இருக்கு, எந்திரிச்சு பாருங்க. எங்க பின்னாடி கேரம் போர்டு தாங்க வச்சுருக்கீங்க. சரி, அவங்க குரலுக்கு மரியாதை கொடுக்குறோம். நன்றி. ஆனால் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி வந்து வெளியே தெரிவிங்க. ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனோட அப்பாவாக நடிச்சிருக்கீங்க. சரிங்களா? அந்த படமும் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க? இதுலேயே வந்து அப்பா கேரக்டர் வந்து அந்த இதில் வந்து மாதவன் படத்தில் வந்து குடிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. இதில் ஏதாவது ஒன்று விஷயம் வச்சுருக்காங்களா? இல்லை, அது வந்து இறுதிச் சுற்று வந்து அது நிறையா ரியல் இன்சிடெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான் சுதா மேடம். இது வந்து முழுக்க உண்மை சம்பவம், உண்மை நடந்த கதை. ஸோ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க. அதனால் அவங்க அப்பாவோட கதாபாத்திரத்தை பற்றி நான் டைரக்டர்கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ தான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். அவர் ஸ்டடி பண்ணி தான் அதை நடிக்க போகிறேன். இன்னொன்று, ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்னாவே அதில் இருக்கிற அப்பாவாக அது டிப்பிக்கலாக நம்ம இருக்க முடியாது. இதில் இவரோட பங்களிப்பு என்னவாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்க்ரீனில் எப்படி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணோம். அதுதான் என்னோடய வேலையாக இருக்கும். சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு. ஆமாம், இப்போ காஷிமாவோட அவங்களோட பயோபிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம், நீங்கள் வந்து 4 மொழியில் இந்த படத்தை பண்ணுறீங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ண போகிறீங்க? என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்களை எங்கெங்கே ஆர்டிஸ்டெல்லாம் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க? ஓகே, இந்த
படம் ஓவராலாக தான் சார் ராயபுரத்தெல்லாம் நடக்கும் ஃபுல்லாக. அவங்க ஃபேமிலி எங்கே இருக்குது நேட்டிவாக டோட்டலி ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க ஃபேமிலி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு டோட்டலாக இங்கே தான் நடக்கும் சார். அதை விட்டு இந்த இன்டர்நேஷ்னல் கேம்ஸு அப்புறம் நேஷ்னல் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் பண்ணுறோம். அந்த இண்டோர் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டிலே செட் போட்டு தான் பண்ணுறோம். இன்னும் ஓவராலாக 60% மூவி ராயபுரத்தில் தான் செட் எடுக்கும். ஸோ கதாபாத்திரத்தை நினச்சேன்னா நாங்கள் காஸ்ட் பண்ணும்போது சிமிலராக இருக்குன்னு தான் பண்ணுது. ஃபஸ்ட்டு இந்த நம்ம ராந்தியா பூமேஷ் கவுட கேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணி அவங்களது கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். சேம் சிமிலராக அந்த பொண்ணு மாதிரியே இருக்குது. ஸோ அது இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் போயிட்டுருக்கு. படத்தில் பார்த்தவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சிடும். அவங்க ஈக்குவலாக சிமிலராக இருந்துன்னு வர இது சார். அதுக்கப்புறம் அப்பா கேரக்டர்னா மெயினில் வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்ஷன் யார் வரல, காளி வெங்கட் சார் தான் சார். நான் ரீசெண்டாக தான் அவங்களத இந்த படம் பார்த்துட்டேன். அந்த நான் தலைவை பார்த்துருத்தல அதில் பார்த்துருக்கேன். அப்புறம் லப்பர் பந்த் அதில் பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலாக அவங்க சீனில் வந்தால கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி இப்போ அவங்க அப்பா எப்படி பார்த்தோம் அப்படி நான் இமேஜின் பண்ணி காளி வெங்கட் சாரை ஃபைனல் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் யாரும் இருக்கல, காளி வெங்கட் சார் ஃபைனல் பண்ணேன் சார். ஸோ இன்னெல்லாம் கரெக்ட். தேங்க்யூ. ஒரு குரூப் ஃபோட்டோ அந்த கிளாப் போர்டோட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு அந்த டீம் கூட ஒரு சின்னதாக டீம் எல்லாருமே அந்த கிளாப் போர்டோட ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ வந்திருந்து சிறப்பு